டேய், எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா, சிங்கம் மாதிரி. வெல்கம் பேக் டு another episode of மகேஷ் வைட் வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் ரசிச்ச ஒரு சில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனோ டென்ஷனோ வந்திருப்பீங்க. என் வீடியோ ஒரு 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க முகத்துல ஸ்மைல வந்து கொண்டு வருவேன். அதுக்கான முழு கேரண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மகேஷ் மைண்ட் வாய்ஸ் சேனல் கண்டிப்பா வந்து கொடுக்கும். அவங்க வீடியோக்குள்ள போலாம். பொண்ணுனா மட்டும் சிச்சி 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 பேசாப்ல, போன்ல படம் போட்டு வர காட்டுறாப்ல, பக்கத்துல உட்கார வச்சுட்டு பையன் செல்ஃபி எடுத்தா மட்டும் தட்டி விடுறது. என்ன கதை இது சாரு? வீச்சு சாமா குக்கி அருவா என்ன தொட்டா சின்னதோ வருவா என் நண்பனை தொட்டா விடவே மாட்டேன் கெட்ட வழியில பொண்ணு தொடவே மாட்டேன். எங்க வந்து என்ன பாத்துட்டு இருக்காங்க பாருங்களேன். நான் என்னமோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா தெரியுமா தெரியுது, போதே மரம் வாழ்வு மயமா. ஆமா, நம்பல. பின்னாடி ஒருத்தன் பாருங்க, பாம்பு டான்ஸ் போட்டு வெட்டல, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. கையும் காலும் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்குது. அந்த பையனோட அப்பா வர வச்சுட்டு இருக்காரு. அவரு எவ்வளவு காண்டா இருப்பாரு. தண்ணி தண்ணி ஐயோ, ரெண்டு சைடு கத்துறாங்களே. பவுலர் தான் ஓவரா கத்துறான். சவுண்ட் அவன் தானே அதிகமா கொடுக்குறான். போன இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும், பவுலர் கூட வந்து பாத்தீங்கன்னா கத்தவே இல்ல. பவுலர் போடும்போது இஷான் கிஷான் இருக்காருல, பேட்ல படாம வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. அது அவுட் நினைச்சு இஷான் கிஷான் போறாப்ல. அதுக்கு முன்னாடி அம்பையர் வந்து வைடுன்னு சொல்லிட்டு கையை குத்துட்டு கையை தூக்கிட்டு இஷான் கிஷான் போறதை பார்த்தனா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் காட்டுறாப்ல. இங்க பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பீலே வந்து கேட்கவே இல்லை. என்ன கதை இது? காசு வந்துட்டீங்களா? ஒரு ஐஸ்கிரீம் திங்க தெரியுதா? குடிக்கிறான். இப்ப தெரியுதா ஏன் உன் ஆள் உன்னை விட்டு போச்சுங்க? இதையே ஒழுங்கா உன்னால நக்க தெரியலையே. அட பாவீங்களா ஏங்க, இதெல்லாம் வந்து குட்டி கொஞ்சம் குட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோ நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து பேசினா நல்லா இருக்கும். டார்க் ஹியூமர் இருக்கலாம், அது இவ்வளவு ஹியூமர் இருக்க கூடாது. இதான் யாழ் வீடு. ஏதாவது பிரச்சனை போகுது. டேய், அப்ப தனியா தான் இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடா டேய், தனியா நிக்க வர பயமா இருக்கு. ஐயோ, தனியா வேற விட்டு போயிட்டானே. வச்சு பார்த்துட்டா என்ன பண்றது? மச்சான், யாழோட தங்கச்சி தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு உன்னையும் கூப்பிட்டாடா. என்னையா? தோ இருடா வரேன். நான் மட்டும் தனியா வரல. நான் இன்னும் என் கூட வந்தேன். கோத்து ஊர்தான் போனோம். நம்ம பசங்களை அச்சுக்கிறது ஆளே இல்ல. என்ன சிரிப்பு? இந்த வாட்டி கப்பு எங்களுக்கு தான். 10வது இடத்துல இருக்கீங்க. வர எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். எங்களுக்கு அப்படி இல்ல. 5-6 மேட்ச்ல 2-3 மேட்ச் ஜெயிச்சாலே எங்களுக்கு போதும். To run it down, get your money up. Anita, Sunita, Bonita, Bonita. இது நான் தான் பாடிருப்பேன். ரோஷினி, ஸ்வேதா, தீபா பிளாக் பண்ணிட்டேன். நீ அம்மாவை இங்க பூச்சிதான் தூப்பியா? எதை பிடி சொன்னா எதை பூச்சி தூக்குறீங்க? நான் கூட வந்து இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்திருக்கேன். சின்ன வயசுல குஞ்சு காக்கா தூக்கிட்டு போச்சுன்னு சொல்ல கூட நல்லா அழுதுருவேன். நல்லா ரோட்ல இறங்கி காக்கா காக்கு சத்தம் போட்டு குஞ்சு கொடுக்க இருக்கேன்.
நேத்து மேட்சை பார்த்திருப்பீங்க. என்ன மாதிரி மேட்ச் தெரியுமா? சும்மா ஆசலூட் ஒரு பக்கம் ஃபயர், கோலி ஒரு பக்கம் ஃபயர், கேப்டன்ஷிப் பட்டிதாரு, ஃபீல்டிங் எங்கெல்லாம் நிக்க வைக்கணுமோ அங்கெல்லாம் நிக்க வச்சு ஏ சலா தப்பு எங்களுக்கு தான்டா குருசாமி. பாருங்க ஒரு டான்ஸ். அவனது சக்தி இதெல்லாம் தான் டான்ஸ். இந்த பாட்டுக்கு நேரம் மாச்சி சுட்டி கண்ணா விடிஞ்சாட்டி சுட்டி கண்ணா அது பாட்டுக்கு ஆடுவோம் பாருங்க நாங்க ஒரு டான்ஸ். ஐயோ போதுண்டா சாமி, நெக்ஸ்ட் செஷன்ல பாப்போம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். என்னதான் இந்த வருஷம் ஆர்சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் ஒரு பக்கம் சிஎஸ்கே பார்க்கும்போது ரத்த கண்ணீரே வருது சார், ரத்த கண்ணீரே வருது. ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா சரியாட மாட்டானுங்க. இவனுக்கு சரியா ஆடாத காரணத்தால எல்லாரும் போய் தோனியை வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஏதாச்சும் ஒரு ரீல்ஸை ரசிச்சு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், முழுசா பாக்க விட மாட்டானுங்க சார். இந்த மாதிரி ஏதாச்சும் மீமை போட்டு வெறுப்பேத்தி விடுறதே வேலையா போச்சு உங்களுக்கு. பசங்க எப்பவுமே டிவில கிரிக்கெட் இல்லனா படம் தான் பாப்பாங்க. நீ வந்து உட்கார்ந்து பாக்கியலட்சுமி பாக்குற, சிறகடிக்க ஆசை பாக்குற, டைவர்ட் பண்ணனும்னு சொன்னா வேலைக்காரியை வச்சு கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு சீரியல் வைப்பாங்க. என்னடா அது? அது இப்ப ட்ரெண்ட் இல்ல, வேற ட்ரெண்ட் மாதிரி இல்ல. அதையும் உட்கார்ந்து பாத்தியா நீ? பாண்டியன் ஸ்டோர்ஸ் வரைக்கும் பாக்குறியே. நான் பழைய சீரியல்லாம் திருப்பி ரீ டெலிகாஸ்ட் பண்றாங்க, அதெல்லாம் நான் பாக்குறேன். வெட்டி ஒலி பார்த்தேன், திருமதி செல்வம், சந்திரலேகா, அப்போ இருந்தது சரவணி மீனாட்சி, அல்டிமேட்டா இருக்கும். இது பர்சனல் சார். உங்க கல்யாணம் வீடு சார்ல உங்க மாமனார் வாங்கி சார்ல என்னோட கிழிச்சுக்கோங்க. ஐயோ என்ன போட்டு மலம் கழிக்க உதவும் ஆசனவாய். மாப்ள அவனைய குண்டின்னு திட்டான் மாப்ள. அப்பா கொஞ்சம் சொல்றோம். ஆம்பளை அழைச்சிட்டு வந்து எப்படி நீங்க குண்டின்னு திட்டலாம்? என் பிள்ளைய பார்த்தா குண்டி மாதிரியா தெரியுது? சொன்னா குண்டி மட்டும் அர்த்தம் இல்ல சார், இடியட், முட்டாள் பாருங்க. அவரு முட்டாளுங்கிற அர்த்தத்துல தான் சொல்லிருப்பாங்க. மாப்பிள்ள என்ன பாக்குறதுக்கு எங்க மாப்பிள்ள கொஞ்சம் திரும்புங்க. குண்டி மாதிரியா இருக்கா? என்ன வச்சா சரியா தான் சொல்றீங்க. அவர் ஒன்னும் பாக்குறது குண்டி மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு வாட்டி தான் சொன்னா, அதுவும் இங்கிலீஷ்ல தான் சொன்னா. என்ன 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 சீரிஸ்னு தெரியல, ஷார்ட் பிலிமா? யாராவது கீழே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வேர்ல்டு பெஸ்ட் பிராங்க் வீடியோ. அல்டிமேட்ரா. ஆனா பாவம் சாரு, ரொம்ப பாவம் சாரு. இவங்க பல வருஷமா வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த துப்பாக்கி கூட பாத்துருப்பீங்களா? இந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்போ வாய்ப்பு வருது, எப்போ போய் குண்டு வெடிக்கலாம்னு காத்துட்டு அந்த மாதிரி இந்த வருஷம் 1990 இருந்து சொல்லிட்டு இருக்காப்ல. நிறைய பாட்டுல கூட சொல்லி பார்த்தாப்ல. இதெல்லாம் கேட்டு ஆர்வமா நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்ல என்ட்ரி ஆயிடலாம் சொல்லிட்டு கடைசியில பிராங்க் பண்ண. சும்மாடா. யானைக்கு பயந்தவன் பாம்பு கிட்ட மாட்டேன். நல்லா இருக்கு அந்த ரீல். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா இவனுக்கு உருற ராக்கெட்டும் அவர்கிட்டதான் நேரா வந்து போகுது. எனக்கு என்னன்னா அந்த அவரோட வாய்ஸ். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அவரோட வாய்ஸ் தான் அல்டிமேட். இறப்பை கேட்க வந்த உறவினர்களில் சிலர் வேலையை விட்டுவிட்டு வந்ததாகவும், ஆனால் பிரகாஷ் இறக்கவில்லை என்றும் ஆவேசம் அடைந்தனர்.
பாவீங்களா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டு வந்திருக்காரு சரிங்களா. சொந்தக்காரங்க அங்காளி பங்காளி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாலை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அல்ல அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் பொழிச்சுக்கிட்டாரு போல இருக்கு. இந்த செம்ம காட்டாயிட்டானு டென்ஷன்ல கத்திட்டு இருக்கானுங்க. நாங்க செத்துட்டானுன்னு சொல்லிட்டு வேலை எல்லாம் விட்டு மாலை வாங்கிட்டு வந்தா இந்த மனுஷன் உயிரோட இருக்கா அப்படி. நல்ல பையன் தான், ஒரே ஒரு பழக்கம் மட்டும் இருக்கு, கூலிப் மட்டும் அடிக்கடிக்கு யூஸ் பண்றான். நல்ல பையன் தான், ஒரே ஒரு பழக்கம் மட்டும் இருக்கு, கூலிப் மட்டும் அடிக்க யூஸ் பண்றான். டேக் தட் நல்ல பையன். நானும் நல்ல பையன் தான் காய்ஸ். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலிப் போடுறது, ஸ்மோக் பண்றது, குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது அதெல்லாம் எந்த பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தோனியை தவிர யாரு வந்து கேப்டனா வந்தாலும் பாதிலே வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிறானுங்க. அந்த மாதிரிதான் வந்து போன வருஷம் வந்து ஜடேஜாவை கேப்டனா போட்டாங்க, பாதி போட்டாரு. இப்போ ருத்ராஜ் கைக்கோட இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சோ காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் ரசிச்ச இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு காட்டியிருக்கேன். நீங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாவோ டென்ஷனாவோ வந்து உட்காந்து இருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் என்னால முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோல சின்ன ஒரு ஸ்பைலாஸ் நீங்க பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். சோ இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. எல்லா மெசேஜ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, signing off, மகேஷ்.